ஹாய், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற எக்ஸைஸ் 1.1 இருக்கிற 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொஸ்டின் என்ன, let a is equal to x is belongs to whole number x lesser than 2, b is equal to x b is equal to x is belongs to natural number x is lesser than 1 greater than or equal to 4 and c is equal to 3, 5. Verify that a cross b union c is equal to a cross b union a cross c. இதுதான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா நமக்கு எப்போவுமே என்ன கொடுப்பாங்க, ஏ செட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, பி செட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. இங்கே என்னென்னா நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து ஹோல் நம்பருக்கு பிலாங்ஸ் டூவாக இருக்குது, எக்ஸ் வந்து 2 லெஸ்ஸராக இருக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கிட்ட சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஹோல் நம்பர்னா உங்களுக்கு இது என்ன ஹோல் நம்பர்னு எதுலேருந்து ஆரம்பிக்கும், நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4ன்னு ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போது எக்ஸ் என்ன இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் 2. லெஸ்ஸர் தென் 2 எப்படி இருக்கணும், எக்ஸ் வந்து 2 கீழே சின்னதாக இருக்க நம்பர்ஸ். அப்போ ஹோல் நம்பர் எப்படி இருக்கணும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், போய் 1 அதுக்கு 1 2னா பெருசாகிடும்ல, அப்போ சின்னது, அப்போ 2 விட சின்னது 1 தானே, அப்போ 1 வரைக்கும் வந்திருக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 1 அவ்வளோதான், முடிஞ்சா. அடுத்து பி செட் இஸ் ஈக்குவல் டு பி என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகணும், 1 2 3 4 ஸ்டார்ட் ஆகி அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ 1 2 இங்கே சொல்லியிருக்காங்க 1 எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ எப்படி இருக்கும், எக்ஸ் வந்து 1 விட பெருசுனா 1க்கு அடுத்து பெரிய நம்பர் உங்களுக்கு என்ன இருக்குது, 2 இருக்கா, 2 போடணும். அதுக்கடுத்து 3 வரும். 4 வந்து லெஸ்ஸர் தென் ஆர், இப்போ இங்கே தான் குழம்பும். ஏன்னா இது வந்து எப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி போடலாமல் போடக்கூடாது குழப்பம்ல, ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. கீழே இந்த மேலே சிம்பிள் விட்டுருங்க, ஈக்குவல்ட்டுன்னு கீழே அதை வச்சே போட்டுடலாம். 4 இதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா அது அந்த 4 நிப்பாட்டினா அவங்களும் நம்ம 4 நிப்பாட்டணும். அப்போ ஏ செட் தெரிஞ்சிச்சு, பி செட் தெரிஞ்சிச்சு, சி செட் அவங்க கொடுத்துட்டாங்க. சி இஸ் ஈக்குவல் இதே எழுதிடலாம் நம்ம இங்கே, சி இஸ் ஈக்குவல் டு 3, 5 இதே எழுதியாச்சா. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். நான் எப்பவும் போல சொல்லியிருக்கேன், எல்ஹெச்எஸ்னா என்னது, இந்த ஈக்குவல் டு நம்ம இந்த ஈக்குவல் டு பாதியை வெட்டிட்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா அது எல்ஹெச்எஸ், அதே ரைட் சைடு பார்த்தோன்னா என்னது ஆர்ஹெச்எஸ். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கலாம் நம்ம போடலாமா, லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் நான் பி யூனியன் சி மட்டும் போடுறேன். பி யூனியன் சின்னு என்னது, பி யூனியன் சி. யூனியன் சிம்பிள் வச்சுருந்தீங்களேன், என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா நம்ம மொத்தமாக எழுதிச்சோம். இப்போ பி என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4. யூனியன் சி என்னது 3, 5 முடிஞ்சா. இப்போ யூனியன்னா இருக்கிற எல்லா நம்பரும் ஒன்றா எழுதிச்சணும். அப்போது இப்போ கேட்பீங்க, இங்கேயும் ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது, அப்போ ஒன்றா எழுதுனா 2 வாட்டி எழுதணும் கேட்பீங்க. அப்படி எழுதக்கூடாது, ஒரே மாதிரி இருக்க நம்பர்ஸை 1 டைம் எழுதணும். மற்ற எல்லா நம்பர்ஸும் 2 செட்லையுமே இருக்கிற மிச்ச நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எல்லாமே ஃபுல்லாக ஒரே செட்டில் எழுதிக்கணும். இப்போது 2, 3, 4, 5 பார்த்தீங்களா, நமக்கு ஒரு 3 வந்து 2 இடத்துலையுமே இருக்குது. அப்போ நான் 1 டைம் எழுதிக்கிட்டேன். 2 வந்து இந்த செட்டில் இருக்குது, 4 இந்த செட்டில் இருக்குது, 5 எக்ஸ்ட்ரா அந்த செட்டில் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா. இப்போ இன்னொரு செட்டில் நமக்கு எல்லாம் 2 செட்டாக பிரிஞ்சிருக்கு, நான் ஒரே செட்டாக மாற்றிட்டேன். இதுதான் யூனியன் சொல்லுவாங்க. அப்போ பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஏ ஆல் கிராஸ் பண்ணணும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது 0, 1 கிராஸ் 2, 3, 4, 5. இப்போ நமக்கு ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம நிறைய சம் போட்டிருக்கோம். அதுலேயே நமக்கு இது கிராஸ் எப்படி பண்ணோன்னு 0, 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 முடிஞ்சா. அப்போ அடுத்து இது 1க்கு ஆரம்பிக்குமா, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 அவ்வளோதான். இது முடிஞ்சா. அடுத்து என்ன ஆரம்பிக்க போகிறோம், ஏ இது எல்ஹெச்எஸ் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து ஆர்ஹெச்எஸ் என்னது, ஆர்ஹெச்எஸ் அதாவது என்னென்னா இந்த சைடு இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டோன்னா எல்ஹெச்எஸ் அவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி மட்டும் போடலாம்.
A cross B is equal to A என்னது 0, 1 cross B என்னது 2, 3, 4 which is equal to போடலாமா 0, 2 0, 3 0, 4 0, 2 0, 3 0, 4 அடுத்து என்னது 1, 2 1, 3 1, 4 1, 2 1, 3 1, 4 அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோமா. இப்போ அடுத்து A cross B கண்டுபிடிச்சிட்டோம். வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க A cross C கண்டுபிடிச்சிருக்காங்க. A cross C கண்டுபிடிப்போமா A cross C is equal to A வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0, 1 C வேல்யூ என்ன 3, 5 அப்போது 0, 1 cross 3, 5 கிராஸ் பண்ணலாமா என்ன கிடைக்கும் 0, 3 0, 5 3, 1, 3 1, 5 அப்போ என்னது 0, 3 0, 5 1, 3 1, 5 அவ்வளோ இது முடிச்சிட்டோமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா A cross B யூனியன் A cross யூனியன் என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல யூனியன் என்ன இருக்கிற ரெண்டு சரி சேர்த்து எழுதிச்சணும். அப்போது A cross B யூனியன் A cross C இப்போ அங்கே என்னெல்லாம் இருக்குது இஸ் ஈக்குவல் டு 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4 இது என்னது A cross B ஃபர்ஸ்ட் இது எழுதிடலாம். இங்கே என்னெல்லாம் இருக்குது 0, 2 இருந்துச்சு அடுத்து என்னது 0, 3 இருக்குது அதுக்கடுத்து என்ன இருக்குது 0, 4 இருக்குது அப்போ 0, 4 அடுத்து இங்கே பாருங்களேன் லைனாக வந்தால் இங்கே இருக்குது பாருங்களேன் A cross Cயில் 0, 5ன்னு ஒன்று இருக்குது அப்போ அது இங்கே எழுதிடலாம்ல 0, 5 ஏன்னா லைனாக போயிடலாம் அப்படியே. இப்போ அடுத்து திருப்பி அங்கே பார்க்கலாம் என்ன இருக்குது 1, 2 இருக்குது அப்போ இங்கேயே 1, 2 எழுதலாம். இங்கே எனக்கு 1, 3 இருக்குது அப்போ இங்கேயே 1, 3 எழுதலாம். அடுத்து இங்கே எனக்கு 1, 4 இருக்குது அங்கே என்னது 1, 4 இருக்குது. இப்போது இங்கே பாருங்களேன் 1, 5 அடுத்து ஆர்டராக வருது அப்போ 1, 5 அப்போது அடுத்து நம்ம யூனியன் எழுதி முடிச்சிட்டோம். இப்போது LHS RS இது எழுதி முடிச்சிட்டிங்கன்னா LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் LHSல என்னெல்லாம் இருக்குது இங்கே தானே 0, 2 இருக்குது இங்கே 0, 2 இருக்கா இருக்குது 0, 3 இங்கே இருக்குது இங்கே 0, 3 இருக்கா இருக்குது இங்கே 0, 4 இருக்குது இங்கே 0, 4 இருக்குது ஆமாம் இருக்குது இங்கே 0, 5 இருக்குது இங்கே 0, 5 இருக்குது இங்கே 1, 2 இருக்குது இங்கே 1, 2 இருக்குது இங்கே 1, 3 இருக்குது இங்கே 1, 3 இருக்குது 1, 4 இருக்குது 1, 4 இருக்குது 1, 5 இருக்குது 1, 5 அப்போ என்னது LHS equal to RHS hence proved. அவ்வளோதான். இந்த சம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் இந்த சம்மு ஒரு ஈஸியான சம்மு இருக்கிறதுலே இந்த சிம்பிள் இந்த யூனியன் இன்டர்செக்ஷனு இந்த சிம்பிள்ஸும் என்ன பண்ணணும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம் இதோட முடிஞ்சு. வேறு ஏதாவது சம்மனை கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன். தேங்க்யூ.